ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். ஒரு சின்ன சம் தான். அந்த சம்மை வந்து கொஷின் பெருசாக இருக்குது. நான் அப்படியே டைப் பண்ணி போட்டுறேன். எ பாடி weighing 250 நியூட்டன் ரெஸ்ட் ஆன் ரஃப் ஹரிசாண்டல் பிளேன். ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் generated if the body is subjected to a horizontal pull F. Given coefficient of friction is 0.3. ஓகேங்களா, ஒரு ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ண சம் தான் இது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ பாடி weighing 250 நியூட்டன். ஸோ ரெஸ்ட் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன். ஒரு ஹரிசாண்டல் பிளேன் மேலே ஒரு பாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ W வந்து 250 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜென்ரேட்டட். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோன்றதை ஜென்ரேட் பண்ணியிருக்குன்றதை கண்டுபிடிச்சு போயிருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இது இழுக்கும்போது கீழே ஏற்படுற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஹரிசாண்டல் புல் எஃப். ஸோ ஹரிசாண்டலாக புல் பண்ணியிருக்காங்க, இழுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து எஃப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிவ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.3. அப்போ நமக்கு மியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மியோட வேல்யூ 0.3 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நம்மளுக்கு ஃபோர்ஸ் ரியாக்ஷன். அப்போது மியூ ஆர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வெயிட் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ரியாக்ஷன் சொல்லுவோம், ஆர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, W ஈக்குவல் டு ஆர். அப்போ W எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது தான் ஆர். அப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன். அப்போது மியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா, அப்போது இங்கே ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறது அதுக்கான ஆப்போசிட் ஃபோர்ஸ் ரியாக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் இது நார்மல் ரியாக்ஷன். ஓகேங்களா, ஸோ ஃபோர்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, அப்போ F ஈக்குவல் டு மியூ ஆர் அப்படின்றது தான் ஃபோர்ஸ் ரியாக்ஷன். அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது இந்த ஃப்ரிக்ஷன் தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா மியூவோட வேல்யூ 0.3, ஆரோட வேல்யூ 250. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 75 நியூட்டன். அப்போ இதோட மேக்ஸிமம் ஃபோர்ஸ். இங்கே மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எது சொல்கிறோம்னா, இது பேர் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதுதான் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அது எவ்வளோனா 75 நியூட்டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.